வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு முண்டா பாடி, அதாவது பிரேசியர், காட்டன் பிரேசியர். அதோட பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 36 இன்ச் ப்ரா சைஸோட ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட செஸ்ட்டு சைஸ் வந்து 36, இதோட எபிக்ஸ் வந்து 8, இதோட ஷோல்ட்ரு வந்து 7, ஃப்ரண்ட்டு பஸ்ட்டு வந்து 11, பஸ்ட்டு எண்ட் வந்து 11, ஆம்ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து 7.5, டிஸ்டன்ஸ் வந்து 3.5, 3 கூட கொடுக்கலாம், 3, 3.25 கொடுக்கலாம். ரொம்ப பஸ்ட்டு சைஸ்லேயே 36லேயே உடம்பு பெருத்தும் பஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு 3, 3.25 கரெக்டாக இருக்கும். இல்லை பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருந்து உடம்பு சுற்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு 3.5 கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் காட்டுறது வந்து ஸ்கேலில் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ பேட்டர்ன் போட தெரியாதவங்க ஒன்றுமே இல்லை, வெறும் சார்ட்டில் ஒரு வேஸ்ட் அட்டை எதுனாலும் எடுத்து இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் ஒருத்தவங்களோட ஷோல்டர்லேருந்து இன்னொரு எட்ஜஸ் பின்னாடி அளந்துக்கணும். அது பாதி வந்து 7, இப்போ 14 இருந்துச்சுன்னா அதில் பாதி 7, அதை வந்து ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கணும். ஏ வந்து மேலே கார்னரு, அதில் வந்து பார்த்து நம்ம போட்டுட்டு 7 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஏலேருந்து சி வந்து ஷோல்டரோட அளவு 7. இப்போ 7லேருந்து தான் நம்ம ஷோல்டர் ரெடி ஷோல்டர் வந்து 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ காட்டுற டிஸ்டன்ஸ் வந்து மெயின் டாட் டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச் காட்டிகிட்ருக்கேன் இப்போ இந்த பிக்சரில். இப்போ 2 இன்ச்சு, இப்போ உயரம் வந்து 2.5, 2.25, 3 வரையும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பஸ்ட்டு சைஸ் வந்து 36ல் வந்து பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். உடம்பு சைஸ் கூட இருக்கும், பஸ்ட்டு சைஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக்கும் அதே மாதிரி தான், நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து பேக் நெக்கோட லென்த்து வந்து 8.5. இப்போ இங்கே நடுவில் வந்து ஆன்ஃபோல்டுன்றதை காட்டுறேன். இப்போ 1 இன்ச்சு சைட் சீம் விடணும். இந்த பக்கம் ஆன்ஃபோல்டில் வந்து 1 இன்ச்சு சைட் சீம், ஏன்னா பின்னாடி நம்ம பிரேசியரில் வந்து டாட் பிடிக்கணும், பிரித்து விடணும். டைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே சைடில் நம்ம ப்ளவுஸ் மாதிரி, ப்ளவுஸில் சைடில் நம்ம பிரித்து விட்ற மாதிரி பிரித்து விட முடியாது, பிரித்து விடக்கூடாது. அதனால் ரெடி ஷோல்டர் வந்து 1.25 இன்ச்சு இங்கேருந்து தான் ஏன்றது அந்த பக்கம், இது வந்து சி. இப்போ வந்து டி காட்டியிருக்கேன். சி டு டி வந்து 1.25 இன்ச்சு. இதே மாதிரி தான் சி டு டி வந்து 1.25 இன்ச்சு. சி டு ஏ டு சி வந்து 7 இன்ச்சு நம்மளுக்கு ஷோல்டரில் பாதி அளவு. இப்போ சி டு டி வந்து 1.25 இன்ச்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் அங்கே 7 போட்டிருக்கோம். ஆம்சைக்கு வந்து 17, அப்போ 8.5 வரும். இப்போ ஒரு பகுதி வந்து 8.5 வரும் நம்மளுக்கு. ஆம் ஹோல் வந்து பேக் பாடி லென்த் வந்து 12.5. நம்ம 12.5 மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான் இது வந்து ரெடி அளவு வந்து கொடுத்துருக்கேன். ஆம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து நம்ம 7.5 கொடுத்து 1 கொடுக்கணும். 6.5 தான் கை அவங்களுக்கு கரெக்டாக போகும், இல்லைன்னா உள்ளே அழுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் 7.5 கொடுத்து 1 இன்ச் வந்து குடஞ்சு இல்லை, ஆம் ஹோல் அந்த நம்ம தையலுக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பேக் பாடி வித்து வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம், தப்பு 16. பேக்கில் வந்து 16 வரும். ஃபுல்லாக விரிச்சு விட்டோம்னா அதில் பாதி நம்மளுக்கு 8, கண்டிப்பாக 8ன்னா அவங்களுக்கு பேக்கில் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 32 வெயிஸ்ட் அளவு 32, ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 8 வந்துடும். பேக்லேயும் வெயிஸ்ட்டு வர்ற இடத்துல வந்து 8 வந்தால் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பிரித்து விட தேவையில்லை. நம்ம மடித்து அடிச்சிட்டோம்னா 1.5 இன்ச்சு கீழே சைட் சீம். இங்கே வந்து 32க்கு வந்து நான் சைடில் வந்து மார்க் பண்ணி காட்டிருக்கேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து மேலே வந்து 3/4 இன்ச்சு சைட் சீம் விட்டுருக்கேன். சீம் வந்து தையல் அளவு, சைட் சீம்ன்றது தையல் அளவு. மேலே வந்து தையல் அளவு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சும் விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு. இப்போ காட்டுறது வந்து யோக்கு. இப்போ பிரேசியருக்கான யோக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் வரும் நம்மளுக்கு. இது வந்து ரெடி அளவு, நான் 3 காட்டியிருக்கிறது வந்து ரெடி அளவு. இப்போ வந்து 36 இதுக்கான யோக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யோக்கோட வித்து இதுக்கு வந்து இந்த 2 பக்கமும் சைட் சீம் விட தேவையில்லை. ஆனால் மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் விடணும். அப்போ தான் சரியாக வரும். யோக் வித்து 10.5. யோக் லென்த்து வந்து 2 இன்ச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து 1.25 இன்ச். இது ஒரு பக்கம் வந்து 2 இன்ச்சு வரும், இந்த பக்கம் நம்மளுக்கு கர்வ் வர்றது. இந்த பக்கம் வந்து 1.25 இன்ச். ஆக்சுவலாக வந்து பிரேசியருக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து
பொதுவாக வந்து ப்ளவுஸுக்கு வந்து இங்கே லெஃப்ட்லேருந்து கட் பண்ணுவோம். ஆனால் பிரேசியருக்கு ரைட்லேருந்து பேட்டர்ன் போட்டிருக்கேன். பேட்டர்னோட மெத்தட் வந்து பிரேசியரில் கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஃபினிஷிங் பண்ண பிரேசியரோட இது முண்டா பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது எலாஸ்டிக் இல்லாமல் காட்டனில். இப்போ வீட்லேயே சிமிலராக இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, தச்சு பழகுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த பேட்டர்ன் அளவை பார்த்து நீங்களாகவே ட்ரை பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். ஆம் ஹோல் லென்த்தின் பாக்ஸ் வந்து 7.5 கொடுத்து ஆம் ஹோல் டெப்த்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். டெப்த்து தான் நான் சொன்னது 1 இன்ச்சு. அப்போ 6.5 வந்துடும் நம்மளுக்கு கையளவு. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5.5 கொடுத்தப்ப அவங்களுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் அழுத்தின மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுக்குறோம். இப்போ வந்து இது வயசானவங்க மட்டும் போடுறது இல்லை, யங்ஸ்டர்ஸும் போடலாம். இப்போ டீனேஜ் பிள்ளைங்க இப்போ தான் புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா மார்பு வந்து இறங்காமல் இருக்கும். ஒரு 40 ஏஜ்க்கு மேலே 30-40 ஏஜ்க்கு மேலே இறங்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்து கடைசி வரைக்கும் வராது. 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு இறங்காது. அதனால தான் முண்டா பாடி வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது லேஅவுட். இப்போ ஃபஸ்ட்டு நான் துணியை வந்து எப்படி துணியில் வந்து அந்த பேட்டர்னை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு வெட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். அந்த பிரேசியர் நான் தைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்திருந்தேன். எப்படி லேஅவுட் பண்ணுறோம், நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு எப்படி இங்கே கீழே 1.25 இன்ச்சு, மேலே சைடில் வந்து 1/2 இன்ச்சு, மேலே 3/4 இன்ச்சு விட்டு நான் சைட் சீம் விட்டு லேஅவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். டாட் மார்க் வந்து ரெடி அளவு, கட்டிங் அளவு, டாட் வந்து கட்டிங் அளவு, திக்கான மார்க் வந்து ரெடி அளவு. உங்களுக்கு ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணியிருக்கேன், நாச்சஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து இது 1 மீட்ரு அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. 1 மீட்டரில் எவ்வளோ வரும்னு கேட்டிருந்ததுனால நான் 3 பிரேசியர் கூடிய மார்க்கிங் வந்து பண்ணியிருந்தேன். பத்தலை, அதனால் டேர்ன் பண்ணி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. நம்ம வந்து இது முண்டா பாடின்றதுனால ஸ்ட்ரெயிட் இதில் போட்டிருக்கோம். கிராஸ் பாடி கிடையாது. இது முண்டா பாடின்றதுனால ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் வர்ற மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சைடில் வந்து யோக்குக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 3 இது வருது. இப்போ வந்து நான் மார்க் பண்ணதை வந்து வெட்டி காட்டிக்கிறேன். இதுதான் லேஅவுட்டு. பொதுவாக நம்ம வச்சு பார்க்கணும் எத்தனை வருது அப்படின்னு. அப்போ அவங்க 1 மீட்டரில் வந்து இப்போ வெளியில் கடையில் வாங்கினா விலை காஸ்ட்லி. அதனால நம்ம தைச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக வரும் ரேட்டு. அதனால் அவங்க இப்படி துணியை எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ட்ரையல் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோன்ட்டு போட்டேன். இப்போ வந்து நம்ம வெட்டுறோம். இப்போ பேக் வெட்டிகிட்ருக்கேன். பேக் வெட்டினதோட ஒரு பீஸ் மட்டும் வெட்டிட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது வெட்டுவோன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யோக் பார்ட் மட்டும் கழுத்து பீஸு கிராஸ் பீஸ் வந்து ஒரு 10 பீஸ் வரும். இப்போ பேக் வெட்டியாச்சு. 10 பீஸ் வந்து நம்மளுக்கு கிராஸ் பீஸு. அதில் நம்ம நெக்கில் நம்ம கட் பண்ணது போக மீதி வர்ற இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பட்டன் யோக்குக்கு வர்ற அந்த பட்டன் யோக்கு இதுக்கும் கீழே பாடி யோக்குக்கு வர்றதுக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டேன். கழுத்தளவு ரெடி அளவில் நம்ம வெட்டிடக்கூடாது. நம்ம வந்து கட் பண்ணுற அளவு டாட்டட் லைனாக கொடுத்துருப்போம். ரெடி அளவு வந்து திக் லைனாக கொடுத்துருப்போம். அதில் கவனமாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் எந்த இடத்துல இதுன்னு. அப்போ நாச்சஸ் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நாச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாச்சஸ்னால் நம்மளுக்கு அந்த கட்டிங் வர்ற இடம். அதை வச்சே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வலது பக்கம் முன்னாடி வர்றது எது, பேக்கில் வர்றது எது, சீம் அலவன்ஸ் தையல் வர்ற இடம் எது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த நாச்சஸை வச்சு தான் டெய்லர்ஸ் எல்லாருமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நேரமும் அளந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த நாச்சஸை வச்சே அந்த இடத்துல தையல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேயே புதுசாக தையல் பழகிற பிகினர்ஸ்னால நாச்சஸ் போட்டு பழகிக்கோங்க. சின்ன ஒரு கட் தான், வீக் கட் மாதிரி தான். அது வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வர்ற இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதும் நம்ம இந்த இடம் நாச்சஸ் கொடுக்குற ஒரு சில இடத்துல வந்து கொடுப்போம். அது நான் பேட்டர்னில் எந்தெந்த இடத்துல வரும்ன்றதை ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து யோக் பார்ட் வெட்டிட்டேன். யோக் பார்ட் காட்டிகிட்ருக்கேன். இப்போ யோக் பார்ட் வெட்டியிருக்கேன். இப்போ ஒரு இதுக்குரியதுக்கு முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பிரேசியருக்குரியதை
இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பயாஸ் பீஸும் நம்மளுக்கு யோக் பார்ட்டு பட்டன் யோக்கு பார்ட்டுக்கும் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து பின் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடணும். நம்மளுக்கு இந்த பிரேசியர் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன், அதனால் இது பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் டாட்டில் வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணுறேன். அந்த பீஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ளவுஸில் வந்து பழைய மாடலில் தான் கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ உள்ள மாடலில் நம்ம டாட் தான் பிடிப்போம். இவங்க வந்து இப்போ பழைய மாடலில் வந்து இப்போ நான் வந்து பிரேசியருக்கு வந்து கட் பண்ணால் தான் அதோட ஷார்ப் பாயிண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 இன்ச்சு அந்த கொடுத்துருக்க அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நாச்சஸ் அங்கங்கே போட்டிருப்பேன் பாருங்கள். அடுத்து நாச்சஸ் போடுறத காட்டிருக்கேன். முக்கோண பீஸ், அந்த பீஸ் தேவையில்லை நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு அது வேணும் அப்படின்றத காட்டுறேன். இந்த முக்கோண பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துரும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறத காட்டுறேன். இப்போ யோக் வந்து ஸ்டிச் பண்ணுறத காட்டிகிட்ருக்கேன். இப்போ மேலே அந்த மற்ற பீஸ் அடித்ததை காட்டலை, அது அடுத்த இதில் வருது. இப்போ யோக் வருது. யோக்கில் வந்து உள்பகுதி வெளிப்பகுதி இப்போ மேலே அடிச்சிட்டேன். இப்போ வீடியோ ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் மாற்றி போட்டேன். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் இது முடிச்சுக்கிறோம். அப்புறம் யோக் பார்ட் இணைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு முடிச்சிருக்கேன், அதில் வந்து யோக் பார்ட் இணைக்கிறத காட்டியிருக்கேன். இப்போ யோக் பார்ட்டில் வந்து இப்படி எல் ஷேப்பில் கொக்கி ஷேப்பில் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஜாயின் பண்ண முடியாது, ப்ளவுஸுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி மடித்து விட்டு அடித்து ஜாயின் பண்ண முடியாது. கொக்கி ஷேப்பில் இது வந்து எல் ஷேப்லேயும் லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இது இந்த பக்கம் எல் ஷேப்லேயும், அது அந்த பக்கம் உள்பக்கம் நல்ல பக்கம் ரைட் சைட் ராங் சைட் பார்த்துட்டு நம்மளுக்கு நல்ல பக்கம் வந்து அந்த ஸ்டிச்சு வராத அளவுக்கு மடிப்பு மட்டும்தான் தெரியணும் நம்மளுக்கு. இப்படி எல் ஷேப்பில் இது இந்த உள்பக்கமும் இப்போ யோக்கோட நம்ம தையல் பகுதி வந்து இது எல் ஷேப்பில் இப்படி மடிச்சு விட்டு அடிச்சிட்டோம்னா ரெண்டோட பிசுறு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு உள்பக்கம் அடிச்சுட்டு நீங்கள் வெளிப்பக்கம் மேலே அமுக்கடி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசுறு எது இருந்தாலும் அதை உள்ளே மடித்து விட்டு நம்ம அடிச்சு விட்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல் ஷேப்பில் லாக்கிங் சிஸ்டம் மாதிரி அடிக்கணும். அதாவது ஜென்ஸ் ட்ரெஸ்லாம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ இது லேடிஸ் ட்ரெஸ்ஸில் நான் அப்படி ஸ்டிச் பண்ணதில்லை, இது வந்து புதுசாக நான் லேர்ன் பண்ணது. இது ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, கற்றுக்கிட்டேன். ஈஸியாக தான் இருக்குது, நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஜென்ஸோட ஷர்ட்டு பேண்ட்லலாம் இந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்சு சீம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. இப்போ மேலே அமுக்கடி கொடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து அது நல்ல பக்கம் வந்து அமுக்கடி கொடுத்து அடிக்கிறோம். கட் பண்ணி விட்றோம். பிசுறு எக்ஸஸ் துணி வர்றதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இப்போ நல்ல பக்கம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ நல்ல பக்கம் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்குது பாருங்களேன், அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மடித்து விட்டு அது மேலேயே அமுக்கடி கொடுத்துடலாம். அது நான் உள்பக்கம் காட்டினது. இப்போ வந்து இந்த நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு இப்படி பிசுறு தூக்கிட்டு இருக்கோம் அந்த லாக்கிங் சிஸ்டத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை லேசாக மடித்து விட்டு அடிச்சிடலாம், அமுக்கடி கொடுத்துடலாம். ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும். இப்போ அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே மேலே வந்து ஸ்டிச்சு வந்து கொடுத்துருக்கேன்ல, அந்த இதுக்கு ஈக்குவலாக வரணும், நம்மளுக்கு நல்லா நீட்டாக வரணும். எக்ஸஸ் துணியை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் டாட் எப்படி பிடிச்சது அப்படின்றத காட்டுறேன். இப்போ ஒரு இது சைடு முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது சைடு இன்னொரு இதில் எப்படி முடிச்சேன்றதை காட்டுறேன். அந்த இன்னொரு ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து எப்படி அடிக்கிறதுன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எப்படி அடிக்கிறதுன்றதை காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் சீம் அலவன்ஸ்லேருந்து இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சாகவும் கொடுத்துக்கலாம். நான் இந்த வட்டம் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் கொடுத்தேன். அந்த கோன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சும் கொடுத்தேன். ஆக்சுவலாக கீழேருந்து கிராஸ் ஸ்டிச்சும் கொடுக்கலாம். நான் இப்போ ஒரு மாடல் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அந்த 2 பீஸும் வர்ற இடத்துல இப்படி தொடர்ச்சியாக ஒட்டி ஜாயிண்ட் அடிக்காமல், நடுவில் மெயின் டாட் வர இடத்துல ஒட்டி ஜாயிண்ட் அடிக்காமல் தள்ளி வச்சு அடிக்கணும். அதுக்கு நேராக இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு தனி பீஸ் வந்து கொடுத்தது அடிக்கணும். நான் அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு
இப்போ முக்கோண பீஸ்லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு சதுர ஸ்கொயர் ஒரு 3x3 இன்ச்சு உயரம் அகலம் லென்த்து வித்து 3x3 இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு அந்த பீஸை வச்சு உள்பகுதியில் வச்சேன். அந்த பீஸ் உள்பகுதியில் வச்சு டேரெக்டாகவே ப்ளெயினாகவே அடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அது மடிப்புள்ளே வர்றப்ப அது உள்ளே அடங்கி போயிடும். அதனால் அது பிசுறு தெரியாது, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிடணும். நடுவில் வர்ற அந்த நூலை வந்து நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். நான் இடையிலையும் கட் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இது மாதிரி 5 6 கொடுக்கலாம். எனக்கு 9 வந்துச்சு. ஏன்னா நான் 3.5 லென்த்து வந்து 3.5 கொடுத்துருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து 2.25 வரும். 36 வந்து பஸ்ட்டு சைஸ் வந்து 2.25 வைக்கலாம். 2.25 3 3.25 3.5 வரைக்கும் வைக்கலாம். நான் 3.5 கொடுத்தேன். ஏன்னா எக்ஸஸ் வந்து ஒரு கீழே ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே எப்படினாலும் போயிடும்ன்ற ஒரு இதுக்காக 3.25.1 அல்லது 3.5 கிட்டக்க வந்துடும் அப்படின்னு. இவங்களுக்கு 3.5 இப்போ வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து அவங்களுக்கு அது 3.5 வந்து கொஞ்சம் லூஸாக வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெயின் டார்க்கில் வந்து 3 வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். நீங்கள் 36 சைஸ்க்கு மேக்ஸிமம் 2.25 3.25 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. 3.5 கூட தேவையில்லை. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தப்ப கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் 3.25 கூட வச்சுக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு அடிக்கிறேன். மொத்தம் டோட்டலாக வந்து இந்த மாதிரி லைன் வந்து அடிக்கிறோம். அதில் அடியில் அந்த கனமான பீஸ் வச்சு அது நகலாமல் இருக்கிறக்காக அடிக்கிறோம். இந்த பீஸில் வந்து இந்த பீஸ் ஃபுல்லையும் கட் பண்ண தேவையில்லை. ரா எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி விட்ருவோம். கடைசியில் கட் பண்ணி விட்டுட்டு அது உள்பகுதியாக கனமாக பேட் மாதிரி நிற்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த துணி கொடுக்குறோம். நடுவில் அந்த நூல் வருதில்ல, கடைசியாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி விட்டுட்டு அந்த நம்ம ப்ளவுஸுக்கு எப்பயும் சைடு அந்த டார்ட்டு மெயின் டார்ட்டில் பிடிப்போம்ல, அது மாதிரி பிடிச்சிடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எனக்கு 9 லைன் வந்திருக்கு. ஆக்சுவலாக 6 லைனே போதும். க்ராஸாக வச்சோம்னா 6 லைன் 5 லைன் அல்லது 6 லைன் கண்டிப்பாக வரும். அப்போ வந்து பேட் வந்து ஃபிட்டிங்காக நிற்கும். நான் சைடில் கூடி கொடுத்தேன். இந்த வட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக. எல்லோரும் மேலே கூட கொடுத்துருக்காங்க, நம்ம சைடில் கூடி கொடுப்போன்னு கொடுத்து பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. இப்போ ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லும் அடித்து காட்டுறதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் பீஸில் மெயின் டாட் வர்ற இடத்துல நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். துணி எக்ஸஸாக உள்பகுதியில் மட்டும் உள்பக்கம் மட்டும் எக்ஸஸாக ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் 3 இன்ச்சு அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸஸ் அந்த பிசுறு எல்லாத்தையுமே வெட்டணும். இது உள்பகுதியில் அந்த 3 இன்ச்சு 3 துணியில் வெட்டணும். நம்மளோட மெயின் அந்த பிரேசியரோட மெயின் இதில் கட் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு அப்புறம் பத்தாமல் போயிடும். உள்ளுக்குள்ளே அந்த பிசுறாக வருது பார்த்திங்களா, எக்ஸஸ் துணி. இங்கிட்டு ஒரு 3 இன்ச்சு லென்த்துக்கு தனி பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த எட்ஜஸில் பிசுரை வந்து வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்தில் இப்போ இந்த மெயின் இந்த கேப் உள்ளதை ரெண்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எப்போயும் ப்ளவுஸுக்கு மெயின் டாட் ஜாயின் பண்ணுவோம்ல, ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். நான் வந்து 1/4 இன்ச்சு ஆல்ரெடி விட்டுருந்தேன், அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு நெருக்கமாக வச்சு அடிக்கிறேன். இப்போ அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் அதை ஒட்டி அந்த மெயின் டாட்டில் ஒட்டி ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு அடி அடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். அதில் வந்து கொஞ்சம் கேப் வந்திருக்கு. இப்போ நல்லா பிடிச்சி அடிக்கணும். இந்த இடத்துல ஒரு லேசாக ஒரு கேப் இருக்குது, அதனால் நல்லா இன்னொருக்கு அடிக்கணும். ஒரு 3 அடி அடிச்சிருங்க, அப்போ தான் பிரியாது உங்களுக்கு.
இப்போ இதே தான். இப்போ யோக்கு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அது முதல் ஜாயின் பண்ணோம்ல யோக்கு எல் ஷேப்பில் நல்ல பக்கம் உள்ள கூடி விட்டு அடிச்சுட்டு அந்த பக்கம் யோக் பகுதியை இணைக்கிறப்ப எல் ஷேப்பில் இணைக்கணும். ஜென்ஸ் ஷர்ட் இப்படி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்சு சீம்னு சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ நார்மலாக ப்ளவுஸுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. எல் ஷேப்பில் ஸ்டிச் கொடுக்கணும். இதை உள்ளே கூடி மடித்து விட்டு எல் ஷேப்பில் ஸ்டிச் கொடுக்கணும். அமுக்கடி மாதிரி வரும். ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் வந்து அமுக்கடி மாதிரி வரும். அதில் வந்து அந்த ரா எட்ஜஸ் வந்துருந்துச்சுன்னா லேசாக உள்ளே விட்டுக்கலாம். அதனால் ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு அப்புறம் மேலே திருப்பி விட்டு அங்கே சரியாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஊட செக் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கோங்க. ட்ரிப்பிங் பின் வந்து கரெக்டாக இருக்கும். அப்பப்போ கவனமாக எடுத்து விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இந்த எல் ஷேப் அளவுக்கு யோக்லேயோ இல்லை அது மேலே உள்ள பகுதியிலையோ மடித்து அடிச்சுட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு அது மேலேயே திருப்பி கூட ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு சரியாக பிடிச்சி அடிக்க வரல அப்படின்னா இப்போ யோக் ஃபினிஷிங்கில் கரெக்டாக எட்ஜஸில் யோக்கில் ஜாயின் பண்ணுறத காட்டுறேன். கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ யோக் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வெளிப்பக்கம் நம்மளுக்கு அவுட் சைடு நல்ல பக்கம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. மார்க்கிங் சாக்கு. இப்போ இந்த யோக்கோட இதை டபுள் ஸ்டிச் மடித்து அடிக்கணும். நான் 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்தேன். ஆனால் இந்த டபுளாக மடிக்கிறப்போ 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் 1/2 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறுபடும். இது வந்து நம்ம இப்போ டபுளாக மடித்து அடிக்கிறப்ப யோக் பார்ட்டில் மடித்து அடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச் வந்துடும் நம்மளுக்கு, அல்லது 1 இன்ச்சு கூட வரும், தாராளமாக வந்துடும். அதனால் நீங்கள் அடுத்த தடவை வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொஞ்சம் விடுறப்ப யோக்குக்கு விடுறப்ப 3/4 இன்ச்சாக கூட விட்டுக்கோங்க, அல்லது 1 இன்ச்சாக கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம சுருக்கிக்கலாம், மேலே கூட சுருக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு பகுதி வந்து முடிச்சாச்சு. இப்போ இதில் மேலே அமுக்கடி கொடுக்கணும். அப்போ தான் நீ நல்லா தூக்காமல் இருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும். அந்த எட்ஜஸில் ஒரு அமுக்கடி கொடுக்குறோம். ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி வராது, வேறு மாதிரி வரும். ஈஸி தான். இதை தனித்தனி பீஸாக அடித்து ஜாயின் பண்ணுறதுனால ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டியதில்லை. பிரேசியராக தைக்கிறது கஷ்டமே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. பேட்டர்ன் போட்டோம்னா எளிமையாக போட்டுடலாம். இப்போ தோள்பட்டை வலி இருக்கிறவங்க எக்ஸஸை வந்து கட் பண்ணுறோம். தோள்பட்டை வலி இருக்குது, நான் வந்து பிரேசியரில் இந்த பிரேசியர் போட முடியாது, காட்டன் பிரேசியர் தான் போட முடியும் அப்படின்றவங்க, லேஸ் பிரேசியர், லேஸு இந்த எலாஸ்டிக் வச்சது போட்டால் தோள்பட்டை வலிக்குது அப்படின்றவங்களுக்கு, மிடில் ஏஜ் லேடிஸ் அல்லது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி முண்டாவை பாடி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டீனேஜ் சடங்கான பிள்ளைங்களுக்கு வந்து ஜஸ்ட் சைஸ் இறங்காமல் இருக்கும்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு இந்த பிரேசியரே போடுறது இறங்காமல் இருக்கும். செஸ்ட் சைஸ் வந்து இறங்காமல் இருக்கும். நிறைய பேர் அப்படி போடுறத பார்த்துருக்கேன். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கிறோம். பேக் பார்ட்டில் கீழே அடிச்சிட்டேன் ஆக்சுவலாக வந்து அதை ஃபைனலாக தான் அடிக்கணும். நம்மளுக்கு அளவு உயரம் பார்த்துட்டு தான் அடிக்கணும். இங்கே நாச்சஸை நான் காட்டுறேன். இதுதான் அந்த வி ஷேப்பில் நாச்சஸ் கொடுத்தது வந்து ஜாயினிங்கை காட்டுது. மேலே ஷோல்டருக்கும் அதே மாதிரி நாச்சஸ் கொடுத்துருப்பேன். இது லெஃப்ட் சைடு வந்து பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் உங்களுக்கு நாச்சஸ் நான் கொடுத்துருக்கதை காட்டியிருக்கேன். மேலே வந்து ஷோல்டரில் நாச்சஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ரெடி அளவு நான் டார்க் லைனில் நம்ம பேட்டர்னில் கொடுத்துருந்தேன்ல அதே அளவு உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தையல் அளவு வந்து ரெடி அளவு வந்து இதில் மார்க் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறேன். 3/4 இன்ச்சு விட்டுருந்தேன், ஆனால் ஒரு 1/2 இன்ச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு இறக்கி மடித்து அடிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். நம்மளுக்கு எப்படி ஃப்ரண்ட்டு பேக் எப்படி அளவு வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம அடிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம ட்ரேப்பிங் பின்னு வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. காட்டனாக இருந்தாலும் சரி, எந்த சிந்தட்டிக்காக இருந்தாலும் சரி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறாது. ஏன்னா வேகமாக அடிக்கிறோன்ட்டு நம்ம
கரெக்டான இதில் வந்து அதான் இந்த நாச்சஸில் வச்சு கரெக்டாக வச்சு அடிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஷோல்டரில் வந்து 2 ஸ்டிச்சு அல்லது 3 ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு லேஸில் பிரியாது, உங்களுக்கு சிரமம் இருக்காது. இது வந்து சைடு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து ஜாயின் பண்ணுறது எல் ஷேப், அதே மெத்தட் தான். எல் ஷேப்பில் ஒரு இது நல்ல பக்கமும் ஒரு இது உள் பக்கமும் வர மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டில் இது நல்ல பக்கம். இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டிச் எப்படி வருதுன்னு. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம அடித்ததுனால உயரம் முன்ன பின்ன வருது. நம்ம அதை ஸ்டிச்சிங்கில் வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே அமுக்கடியும் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே அமுக்கடியும் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம், பேக் சைடு. எனக்கு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஒட்டி வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் வந்து கரெக்டாக பானை ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. சைடு ஜாயின் பண்ணுறோம். இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து பேக்கில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 8 அளவு தேவை அப்படின்றத மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக்கில் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து பானா வந்து எனக்கு சரியாக வந்துருச்சு. ரைட் சைடில் வந்து சைடு பிரேசியர் ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் சரியாக வரல. இந்த பக்கம் சரியாக எனக்கு வந்திருக்கு, கொஞ்சம் அகலமாக வந்திருக்கு. நம்ம ஸ்டிச்சிங் மடித்து விட்றதை பொறுத்து நான் அதை பொடியாக மடிச்சிட்டேன். அந்த எல் ஷேப்பில் மடிக்கணும். இது பேக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து கழுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் பேக் ஃபினிஷ் பண்ணணும். நான் மறந்துட்டு பேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக்கில் வந்து டாட்டு நம்மளுக்கு எவ்வளோ, பேக்கில் வந்து உங்களுக்கு 16 வேணும் ஃபுல் அளவு. ஃப்ரண்ட்டில் வந்து 8, ஒரு பகுதி 8, இன்னொரு பகுதி 8. ஷோல்டர் வந்து 1.25 வரும் நம்மளுக்கு. அதனால் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சரியாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு நெக்கை முடிச்சுட்டு தான் அதை முடிக்கணும். நான் மாற்றி பண்ணிட்டேன். நான் வந்து எக்ஸஸாக ஒரு 2.5 இன்ச்சு கூட வந்துருச்சு. அதனால் அகலமாக பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலாக 1 இன்ச்சே போதும். நம்மளுக்கு தேவையான அளவு 16 இன்ச்சு போதும் பேக்கில். ஆனால் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் காட்டுறது வந்து ஜாயினிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அடுத்து வந்து பட்டன் யோக்கு ஸ்டிச் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ பட்டன் யோக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது பட்டன் யோக்கில் வந்து 1 இன்ச் பட்டன் ஹூக் யோக்கு வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு ப்ளஸ் 2.5 இன்ச்சு விடணும். நான் ஆக்சுவலாக 1.5 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சு விடணும். பட்டன் யோக்குக்கு 2.5 இன்ச்சும் இந்த யோக்குக்கு வளைவு ஹூக் யோக்குக்கு 1.5 இன்ச்சும் விடணும். ஆக்சுவலாக எனக்கு துணி பத்தலை, இந்த காட்டிகிட்டு இருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக வந்துருச்சு. துணி ஆக்சுவலாக பத்தவே இல்லை எனக்கு. நான் கழுத்து பீஸ்க்கு பயாஸ் பீஸ் வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து இப்போ பட்டன் யோக்குக்கு 1.5 தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 2.5 வைக்கணும். ஹூக் யோக்குக்கு 1.5 வைக்கணும். 1.25 தான் இருந்துச்சு. அது கூட சரியாக வந்துருச்சு. இந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பாடி அளவு பெருசாக இருந்ததுனால, கரெக்டாக இருந்ததுனால ஃபிட்டிங் வந்து சரியாக தான் வரும்ன்றதுனால நான் விட்டுட்டேன். இப்போ நான் காட்டுறது வந்து பயாஸ் பீஸ் வந்து கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் கழுத்து பீஸ் இப்போ காட்டினேன்ல, ஒரு 10 பீஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். பயாஸ் பீஸை மடித்து அடிக்கிறேன். 2 அடி அடிக்கிறேன். நல்லா க்ளோஸில் காட்டுறேன். நம்ம கழுத்து பீஸ் வந்து எப்போவுமே ப்ளவுஸுக்கெலாம் 2 ஸ்டிச் 2 தடவை. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறோம். லெஃப்ட் டு ரைட்டு கழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து 2 அடி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்து உள்ளே நம்ம பைப்பிங் மாதிரி கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோன்றதை பாருங்கள். இந்த அப்படி மடித்து அடிக்கிறேன் உள்பக்கம். இது வெளிப்பக்கம் வர மாதிரியும் அடிக்கலாம். அது கூட வேறு கலரில் கொடுத்து அடிக்கலாம். அது கூட ஒரு நியூ டிசைனாக தான் இருக்கும். நம்மளோட கற்பனை வளம் தான். அப்படியும் பண்ணுவாங்க. வெளிப்பக்கம் வர மாதிரியும் பண்ணலாம். இது நான் உள்பக்கம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அது நம்ம க்ரியேட்டிவிட்டி. வேறு கலரில் வந்து பயாஸ் பீஸ் கொடுக்கலாம். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நீட்டாக வந்துடும்.
இது உள்பக்கம் நம்மளுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. கழுத்து பீஸ் அடித்தாச்சு. இப்போ பிரேசியர் முடிச்சிட்டேன். இனி பட்டன் தான் வச்சு கையில் வச்சு தைக்கணும். பட்டனுமே இப்போ வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம மிஷின்லேயே அடிச்சுட்டு பட்டனை வந்து கோர்த்து மட்டும் விட்டுக்கலாம். ஹூக் பட்டனை கோர்த்து விட்டுக்கலாம். இந்த பட்டனும் வளைவு பட்டன் மட்டும் நம்ம டைரெக்டாகவே அடிக்கலாம். அடித்து ஜாயின் பண்ணலாம் இந்த பீஸோட. ஆனால் நம்மளுக்கு துணி பத்தலை. அவங்க கொடுத்த அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. நம்மளுக்கு 3 பிரேசியர் தான் வந்திருக்கு. அதுலேயுமே துணி கரெக்டாக இருக்குது. நான் வெட்டின அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ 3 பிரேசியருக்கு கரெக்டாக அந்த துணி இருக்குது. அதனால தான் நான் சரி அப்படின்ட்டு எக்ஸஸாக வந்து வெட்டலை. இப்போ நம்ம தனியாக பட்டன் வந்து கையில் தைச்சிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்குற பிரேசியர் வந்து நான் ஃபினிஷ் பண்ண முட்டா பாடி 36 சைஸ். வயசானவங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் வயசு டீனேஜ் ஜஸ்ட்டு இறங்க வேண்டாம் அப்படின்றவங்க போட்டுக்கலாம். இதில் 7 வரும். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து ரைட் சைடு நம்மளுக்கு வராது. ஹூக் வந்து பட்டன் யோக் வந்து பட்டன் வளைவு பட்டன் மட்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும். லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு ஹூக் யோக் வரும். ஆனால் நம்ம பிரேசியரில் வந்து வலது பக்கம் வரும். ஆனால் 7 போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கேப் தெரியக்கூடாதுன்றக்காக அப்படி பண்ணால். இப்போ வந்து ஷோல்டர் காட்டினேன். ஷோல்டர்லாம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. நம்ம மடித்து விட்டு அடித்ததுனால நம்ம ப்ளவுஸ் மாதிரி சைடு ஜாயின் கொடுக்க முடியாது. நம்ம எல் ஷேப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம அப்படி எக்ஸஸாக துணி வேணும் அப்படின்னா நம்ம பேக் பீஸில் அந்த இது கொடுத்துருக்கிறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.